நீங்கள் வந்து அவங்களோட மல்டிபிள் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. இதில் வந்துட்டு அனஸ்தீஷியாவுக்கு இதெல்லாம் வந்து நான் பேசிக்காக அவங்க ஃபிட்டாக இருக்கணும், அப்படி இல்லைனா இதை பற்றி அவங்க மறக்காமல் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட் எது? ஒரு முழு மயக்கம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துடுது. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே 199 பேருக்கு முழு மயக்கம் தான் கொடுத்தாகணும். ஆமாம், ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்தே ஆகணும். ஜென்ரல் அனஸ்தீஷியா எல்லாமெல்லாம் பண்ணவே முடியாது. இந்த மயக்கத்தின் பொழுது நாங்கள் கொடுக்குற மருந்துகள் நம்பர் 1 அவங்களுடைய மூச்சு விடுற தன்மையை வந்துட்டு நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு லங்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். ஏன்னா அனஸ்தீசியா கொடுக்கறது ஒரு விஷயம், கொடுத்துட்டு அவங்கள அதிலிருந்து வெளியில் சேஃபாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வரது அடுத்த விஷயம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வீடியோலையும் 1 வயசுக்கும் ஆப்ரேட் பண்ணுவோம், 90 வயசுக்கும் ஆப்ரேட் பண்ணுவேன்னு பேசியிருக்கேன். யார் தைரியத்தில் ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா என் பின்னாடி இருக்கிற அனஸ்தடிஸ்ட் அண்ட் இன்டென்சிவிஸ்ட். அனஸ்தடிஸ்ட் அப்படின்றது மயக்கம் கொடுத்து என்ன ஆப்ரேஷன் பண்ண விடுறவர். இன்டென்சிவிஸ்ட் அப்படின்றவர் யாருன்னா நான் சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களை கிரிட்டிக்கல் டைம்லேருந்து வெளில எடுக்கிறவர். இது 2 சேர்ந்த ஒருத்தர் அனஸ்தீஷியா கம் இன்டென்சிவிஸ்ட் டாக்டர் சபா இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. ஹீ லீட்ஸ் த இன்டென்சிவிஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அ லீடிங் ஹாஸ்பிட்டல் இன் சென்னை. வணக்கம் சார். வணக்கம் முகேஷ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேச போகிற சிம்பிளான கேள்விகள் என்னன்னா, உங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து அன்சங் ஹீரோ, நான் அவங்கள அன்சங் ஹீரோவில் இருந்து அவங்களோட பிரச்சனைகளை நாங்கள் புரிய வைக்க முயற்சி பண்ணுறோம். சார், நாம் இன்னைக்கு பேச போகிறது அண்டு கேட்க போகிற கேள்வி ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும், உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்காது, மினிமலாகவே இருக்கும். இதுக்கு நடுவில் மக்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க இல்லையா? ஹை ரிஸ்க் கன்சர்ன்னா என்ன, எதுக்கு ஹை ரிஸ்க் கன்சர்ன் கொடுக்குறோம், ஐசியூவில் எதுக்கு வைக்கணும், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸ்டார்டிங் வித் ஒரு 80 இயர்ஸ் ஓல்டு தாத்தா நான் சர்ஜரிக்கு எடுத்துகிட்டு வரேன். நான் அந்த தாத்தாவில் என்னென்ன ரிஸ்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, என்னென்ன ரிஸ்க் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க? விக்னேஷ், இதில் 80 இயர் ஓல்டு அப்படின்னு நம்ம சொன்ன உடனே ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியணும்னா, ஒரு பேஷண்ட்டுடைய உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பும் 80 வயசு ஓல்டுன்னு அர்த்தம். ஸோ நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பீப்புள் ஏஜ் ஆக ஆக அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓல்டாக ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனை வேணால் இருக்கலாம். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜாப் ஃபார் தி அனஸ்தட்டிஸ்ட். இந்த மாதிரி பேஷண்ட்ஸை ப்ராப்பராக ஃபுல்லாக அசஸ் பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இவங்களுக்கு வந்துட்டு நிறைய தடவை இவங்க நம்மக்கிட்ட வரும்பொழுதே நம்மக்கிட்ட இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருப்புங்கிறது தான் நம்ம ஓப்பனிங் கொஸ்டினாக இருக்கும். அவங்களே நிறைய சொல்லிடுவாங்க. ஏன்னா 80 வயசில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு பிபி இருக்கும், ஒரு சுகர் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அவங்க கொடுத்த ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக நம்ம கன்சாலிடேட் பண்ணி வச்சுப்போம். அது இல்லாமல் நம்ம அதுக்கு மேலே கேட்குற கேள்விகள், அதுக்கு மேலே நம்ம பண்ணுற கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், உடல்நிலையை வந்துட்டு நம்ம எக்ஸாமின் பண்ணுறது, அதுக்கு மேலே ஒரு சில டெஸ்ட்டு அவங்க சொன்னது தவிர வேறு ஏதாவது விட்டு போயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ், ஒரு சில எக்ஸாமினேஷன், ஒரு சில டெஸ்ட் பண்ணுவோம். அதை வச்சு காம்ப்ரிஹென்சிவாக அசஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து அவங்களோட மல்டிபிள் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. இதில் வந்துட்டு அனஸ்தீஷியாவுக்கு இதெல்லாம் வந்து நான் பேசிக்காக அவங்க ஃபிட்டாக இருக்கணும், அப்படி இல்லைனா இதை பற்றி அவங்க மறக்காமல் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட் எதுங்க சார்? ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுகிறது வந்துட்டு ஸ்பைன் சர்ஜரி பற்றி. ஸ்பைன் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே 199 பேருக்கு முழு மயக்கம் தான் கொடுத்தாகணும். ஆமாம், ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்தே ஆகணும். ஜென்ரல் அனஸ்தீஷியா எல்லாமெல்லாம் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் எனக்கு எல்லா உறுப்புகளுமே இம்பார்ட்டன்ட் தான். பட் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நான் ரொம்ப ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துகிற உறுப்புகள் நம்பர் 1 ஹார்ட். ஓகே, வைட்டல் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம். நம்பர் 2 லங்ஸ் வந்துட்டு லங்ஸும் ஹார்ட்டும் அனஸ்தீசியா, நம்ம கொடுக்குற அனஸ்தீசியாவை ஓரளவுக்கு உள்வாங்கி தாங்கிக்கிற அளவுக்கு அதில் தெம்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறது, ரைட்டுங்களா? ரெண்டாவது வந்து இந்த கிட்னி, லிவர். நம்ம கொடுக்குற நிறைய அனஸ்தீசியா மருந்துகள் ஒரு சர்டன் ஃபியூ ஹவர்ஸ் கழித்து உடம்புலேருந்து வெளியில் வந்தாகணும் இல்லையா? அது வெளியில் வர்றதுக்கான முக்கியமான காரணம் லிவர், கிட்னிஸ் அண்ட் லங்ஸ். இது 3 தான். ஸோ லிவர், கிட்னிஸும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதோடைய ஃபங்க்ஷன், அதோடைய செயல்பாடு எந்த அளவுக்கு நார்மலாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அனஸ்தீசியா டோஸ் கொடுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க லோ ரிஸ்க்கா, இன்டர்மீடியட் ரிஸ்க்கா, ஹை ரிஸ்க்காங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது வந்து என்னோட புரிதலுக்கு 4 டிபார்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். நான் இந்த இடத்துல ஐ பிளே டெவில்ஸ் அட்வொகேட். எப்படின்னா வந்து நான் ஒரு பாமரனாக இருந்து
4 ஆர்கனை பற்றி யோசிக்கணும். கிட்னி, லிவர், லங்கு, ஹார்ட். இதை 4 பற்றி நான் யோசிக்கணும். இது 4க்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவங்க முன்னாடி சொல்லியே ஆகணும். ஸோ நாம் இந்த இடத்துல 2 பேரும் ஜென்ரல் அனஸ்தீஷியா, முழு அனஸ்தீஷியான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ அனஸ்தீசியாவில் ஒரு 2-3 வெரைட்டி இருக்குன்னு வச்சுக்கலாமே. எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம் வந்துட்டு ஜென்ரல் அனஸ்தீசியா, முழு மயக்கம். ஏன்னா முழு மயக்கத்தில் வந்துட்டு நம்ம மருந்து கொடுப்போம், தூங்கிடுவாங்க. ஆப்ரேஷன் ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிப்பாங்க. இது முழு மயக்கம்ங்கிறது, சிம்பிளாக சொல்லணும்னா. 2வது விஷயம் வந்துட்டு ரீஜனல் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம். அது எந்த பகுதியில் நம்ம வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அந்த பகுதியை மட்டும் வலி இல்லாமல் பண்ணுறது, செயலிழக்க வைக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த காலில் வந்துட்டு ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னா முதுகு தண்டுவடத்தில் ஒரு சின்ன ஊசி போட்டு அந்த ஆப்ரேஷன் ஒரு 3-4 மணி நேரம்னா அந்த 3-4 மணி நேரம் மட்டும் கால்களை சுத்தமாக மரத்து போக வைக்கிறது. ஒரு யூஸ்வலாக ஒரு 4 to 6 hours கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக எல்லா சென்சஸும் வந்துடும். இது நாங்கள் ரீஜனல் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம். 3வது லோக்கல் அனஸ்தீசியான்னு சொல்கிறது. அது எப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கட்டி இருக்குது, இல்லை ஒரு 4 தையல் போடணுன்னா அந்த பர்டிகுலர் பகுதி ஒரு 5 சென்டிமீட்டருக்கு நான் தையல் போடணுன்னா அந்த 5 சென்டிமீட்டர் மட்டும் நான் மறுக்க வைக்கிறது. 3 விதமான மயக்கங்கள். பட் ஸ்பைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், முழு மயக்கம் தான். சார் இப்போ வந்துட்டு இந்த நிமிஷத்தில் நீங்கள் 3 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. எனக்கு வேறு வழி இல்லை, நான் ஜென்ரல் அனஸ்தீஷியா கூட தான் வாழ்ந்தே ஆகணும். ஆப்வியஸ்லி வேறு வழியே கிடையாது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அங்கே ஏன் அந்த 4 ஆர்கன் இம்பார்ட்டன்ட்? இது வந்து எல்லாருக்குமே ஜென்ரல் அனஸ்தீசியா எடுத்துக்கிறாங்க இல்லையா பேஷண்ட்ஸு, அவங்களுக்கும் சரி அவங்க ஃபேமிலிக்கும் சரி நம்ம ரொட்டீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயம். ஏன்னா ஃபார் என்ன ரீசன் தெரில, ஒரு முழு மயக்கம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துடுது. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸோ மேபி அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஜென்ரல் அனஸ்தீசியா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மருந்து கொடுத்துருவோம், பேஷண்ட்ஸ் வில் கோ டு ஸ்லீப். மொத்த சர்ஜரியுமே நல்லா தூங்கின்னு இருப்பாங்க. ஓகேங்களா? சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வி வேக் தம் அப். ஓகே, தட் இஸ் அவர் டியூட்டி. இந்த மயக்கத்தின் பொழுது நாங்கள் கொடுக்குற மருந்துகள் நம்பர் 1 அவங்களுடைய மூச்சு விடுற தன்மையை வந்துட்டு நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கிறோம். ஓகே, அதுதான் இந்த அனஸ்தீசியா, வென்டிலேட்டர் மெஷின், அதெல்லாம் ஃபுல்லாகவே பேஷண்ட்டுக்கு பதிலாக நம்ம மூச்சு விடுறோம். 2வது இந்த மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் வெளில வந்துடும். அது அந்த மாதிரி வெளியில் வர்றது நம்மளுடைய லிவர், நம்மளுடைய கிட்னி, இது வழியாக தான் வெளியில் வருது. ஸோ இந்த உறுப்புகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் கரெக்டாக வந்துடும். ஸோ ஒருவேளை பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி லிவரில், கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி டோசேஜும் நம்ம கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறது, அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறது. 2வது இவங்க 4 மணி நேரத்துக்கு பதிலாக இன்னொரு அரை மணி நேரம் கழித்து லேட்டாக விழிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நம்ம இருப்போம். அது ஒரு விஷயத்தினால தான் இந்த மாதிரி அனஸ்தீசியாவுக்கு முன்னாடி நாம் அவங்கள போய் மீட் பண்ணுறப்போ அவங்க கிட்ட இருந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்ரெடி எங்களுக்கு ஹெல்த்தில் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு மேனேஜ் தம். அப்படி ஒரு வேளை தெரியலனா கூட இது பெருசாக ஒன்றும் பயப்படுற விஷயம் கிடையாது. சில சமயம் வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கே தெரியாது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மைல்டு ப்ராப்ளம் இருக்கிற விஷயம். அது நம்ம அனஸ்தீசியா கொடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நேரத்தில் தட் இஸ் அ ரீசன் அனஸ்தெட்டிஸ்ட் ஆர் ஆல்வேஸ் தேர் டூரிங் த சர்ஜரி இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டோசேஜை குறைச்சி வி பிரிங் தம் அவுட். இப்போ நீங்கள் சொன்னது வந்து என்னோட புரிதலுக்கு ஆஸ் அ ஸ்பைன் சர்ஜன் நான் எப்பயுமே வந்து ஒரு பேஷண்ட்டை கொண்டுருவேன், கொடுத்துருவேன். 4 டிபார்ட்மெண்ட் கேட்பீங்க, ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் தேவைன்றது எனக்கு கொஞ்சம் தெரியும். பட் நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப நல்லாவே புரியுது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த 4 ஆர்கன் தான் வந்து அவங்க கொடுக்குற மருந்தை வேலை செய்ய வச்சு நம்மளை தூங்க வச்சு விழிக்க வைக்க போகுது. ஸோ அந்த 4 ஆர்கனோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது பெட்டராக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம், சுமாராக இருந்தாலும் நாங்கள் பெட்டர் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதை பற்றி தான் அவங்க தேட போகிறாங்க. அவங்க தான் அனஸ்தெட்டிஸ்ட். ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்டுங்க சார், எந்த டைமில் வந்துட்டு வேணா அனஸ்தீஷியா அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க? இவங்க அனஸ்தீசியாவுக்கு ஃபிட் இல்லை அதே அப்படிங்கிற क्वेश्चन கேட்க. ஏன்னா வந்து நான் பேஷண்ட் எடுத்துகிட்டு வரேன், சர்ஜரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு வந்து நான் பேஷண்ட்டை பார்க்கும்போது இவங்களுக்கு சர்ஜரி தேவைன்னு சொல்கிறேன். அனஸ்தெட்டிஸ்ட் வந்து சொல்கிறார், இல்லைப்பா இவங்க சர்ஜரிக்கு ஃபிட் இல்லை, அவங்கள ஃபிட் பண்ணிட்டு வாங்க, அப்போ நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது. நீங்கள் எடுத்தோடனே சொல்லிடலாம் இந்த 4 ஆர்கனும் பெட்டராக இருந்தால் எடுத்துகிட்டு வந்துருப்பா அப்படின்னு. அந்த மாதிரி நான் கேட்கல. நான் கேட்குறது இதில் எது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாருமே எங்கள்கிட்ட காமனாக கேட்குற கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்க, பேஷண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அனஸ்தீசியா வந்து நிறைய எவால்வ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு மேலே அனஸ்தீசியாங்கிற கான்செப்ட் இருக்குது. 150 வருஷம் சொல்லிட்டீங்க, கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா நான் ஸ்பைன் சர்ஜன், எவால்வ் ஆகிய 30 வருஷம் கூட ஒன்றும் ஆகலை. வெரி யங், வி ஆர் ஓல்டு. ஸோ இந்த 150 வருஷத்தில் நிறைய அனஸ்தீசியா வளர்ந்துருக்கு. மெடிசன்ஸ் நிறைய புதுசாக வந்திருக்கு,
மெடிசன்ஸ் இன்னும் சேஃபாக இருக்குது, அனஸ்தீசியாக்காக நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இன்னும் பெட்டராக எவால்வ் ஆகிருக்கு. சயின்ஸ்னால இட் இஸ் பிகம் வெரி வெரி சேஃப் ஃபார் பேஷண்ட்ஸ். ஸோ நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்துட்டு யாரெல்லாம் அனஸ்தீசியாவுக்கு ஃபிட்டாக இருக்க அது ரொம்ப 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 கம்மி ப்ரப்போர்ஷன் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் மேபி ஒரு 20-30 வருஷத்துக்குலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 100 பேரில் ஒரு 30 பேரை வந்துட்டு நாம் சொல்லுவோம், ஐயோ இது காரணம் அது காரணம் ஃபிட் இல்லைன்னு சொல்லுவோம். இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு சேஃபாக நம்ம அனஸ்தீசியா கொடுத்து பத்திரமா ஆப்ரேஷனை பண்ணி வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. அதையும் தாண்டி அந்த ரொம்ப கம்மியான பேர் யார் ஃபிட்டாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முக்கியமாக இந்த 2-3 ஆர்கன்ஸ் தான். திரும்ப நான் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு லங்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். ஏன்னா அனஸ்தீசியா கொடுக்கறது ஒரு விஷயம், கொடுத்துட்டு அவங்கள அதிலிருந்து வெளியில் சேஃபாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றது அடுத்த விஷயம் இல்லையா. அந்த ரெக்கவர் பண்ணி கொண்டு வரும்போது லங்ஸில் ஓரளவுக்கு ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லங்ஸில் வந்துட்டு ப்ராப்பர் ரிசர்வ் இருந்தால் தான் அவங்கள வெளியில் கொண்டு வரும்பொழுது நம்ம உள்ளே கொடுத்த அனஸ்தீசியா நுரையீரல் வழியாகவும் வெளியில் வரணும் இல்லையா. அதை பண்ணுறது ப்ளஸ் ஆக்சிஜன் லெவல்ஸ், கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஹார்ட் இன்னொரு விஷயம். ஹார்ட்டில் ஓரளவுக்காவது அதை நம்ம கொடுக்குற மருந்துகளை தாங்குகிற சக்தி இருக்கணும். ரொம்ப ரொம்ப கம்மியாக வழக்கமாக வந்துட்டு ஒரு நார்மல் ஃபங்க்ஷனில் ஒரு 1/3 இருக்கிறவங்களாம் கூட ரொம்ப சேஃபாக அனஸ்தீசியா கொடுத்து வெளில கொண்டு வந்திருக்கோம். லிவர் ஃபங்க்ஷன்ஸ், கிட்னி ஃபங்க்ஷன்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். பட் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது ஹார்ட் அண்ட் லங்ஸ் தான் மெயினாக.